இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் எல்லாரும் ஃபேமிலியோட மேடைக்கு வாங்க. ஃபேமிலியோட ஆமா சார், இது உங்க ஃபேமிலிக்கான ஃபங்க்ஷன் சார். எல்லாரும் தான் இருக்கணும், வாங்க. சரி வாங்க. வா பார்த்து வாங்க. டே வெற்றி, ஏன் அங்கேயே நிற்கிற? வா. என் கூட பேசாமல் என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்களே, அவங்க என்னை கூப்பிட்டாதான் நான் வருவேன், இல்லைனா வரமாட்டேன். இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். இஷ்டம் இருந்தா வந்து உட்கார சொல்லு, இல்லைன்னா கீழே உட்கார சொல்லு. சரி, நான் இருந்துட்டு போகிறேன். நான் இங்கே இருக்கேன், நீங்கள் மேலே இருங்க. டே வெற்றி, என்னடா என்ன அசிங்கப்படுத்துறியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உங்க அம்மா புள்ள சண்டையெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க, இங்க வந்து அசிங்கப்படுத்தாத. அப்பா முடியாதுப்பா, அவங்க என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். எனக்கு கொஞ்சம் சுயமரியாதைலாம் இருக்கு. வாடான்னு சொல்றான்ல. கதிரு, என்னாலெல்லாம் எல்லாரையும் தனித்தனியா வெத்தலை பாக்க வச்செல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது. அவன் வரணும்னா வரட்டும், இல்ல அங்கேயே இருக்கட்டும். அம்மா என்னம்மா? டேய், நீ என்னடா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? வாடா. அண்ணே, பெற்றவங்களுக்கு என்றைக்குமே பிள்ளைங்க சின்ன குழந்தை தான். இந்த பாராட்டு விழா ஈஸ்வரமூர்த்தி ஐயாவோட குடும்பத்துக்கும் அவரோட மனைவி அபிராமி அவர்களோட சமூக சேவையை பாராட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விழா. என்னம்மா பாக்குறீங்க? என்னடா ஐயாவுக்கு பாட்டு விழான்னு சொல்லிட்டு என்ன பத்தி பேசுறாங்கன்னா, ஐயாவுக்கு பாட்டு விழா வைக்கணும்னு எந்த தேவையும் இல்லைம்மா. ஏன்னா அவர் செய்யற சேவையும் அரசியல் அவரோட அறப்பணியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களோட சமூக சேவையை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்ல. அதுக்காக தான் ஒரு சர்ப்ரைஸா இந்த பாட்டு விழாவை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னங்க இதெல்லாம்? இருக்கட்டும், உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு தான் யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டா வச்சிருந்தோம். ஐயோ, எனக்கு இருக்குங்க இதெல்லாம். இருக்கட்டும் அபிராமி, உன்னை பாராட்டினாலும் அது எனக்கு கிடைச்ச மாதிரி தானே, விடு. குடும்ப தலைவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னா அந்த கட்சியோட தலைவன் ஒழுங்கா இருக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்ப தலைவி கரெக்டா இருக்கணும். அந்த கட்சியோட தலைவர் ஒருவேளை கொஞ்சம் ஏசக பசங்க போயிட்டாருன்னா கட்சியும் பிரிஞ்சிடும், கூட்டணியும் பிரிஞ்சிடும், ஓட்டும் பிரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல அந்த குடும்ப தலைவி சரியா இல்லைன்னா குடும்பமே பிரிஞ்சு சின்ன பண்ணாம போய் காணாம போயிடும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் வேற குடும்பம் வேற கிடையாது. அரசியலுக்குள்ள குடும்பம் இருக்கலாம், ஆனா குடும்பத்துக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாது. நீ என் கூட பேசலனாலும், நீ என்னை வெறுத்தாலும், நீதாம்மா என் உசுரு. நீ என்னை நல்லபடியாக வளர்த்தனால தான் இத்தனை பேர் என்னை பாராட்டுறாங்க. அடுத்ததாக இந்த தொகுதியின் எம்எல்ஏ அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி உங்கள் முன் அவர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும். நான் 15 வயசுல இருந்து இந்த அரசியல்ல இருக்கேன். எனக்கு பேச்சு மூச்சு எல்லாமே அரசியல் தான். என் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என் குடும்பம் ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என் மனைவி அபிராமி தான். அரசியல்வாதிக்கு நேரம் காலம்லாம் இருக்காது. எந்த நேரமும் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால என்னால என் குடும்பத்துக்காக அதிக நேரம் செலவிட முடியல. வீட்டுல ஒரு தகப்பனா என்னோட இடத்தையும் என் மனைவி தான் நிரப்பியிருக்காங்க.
யாருக்கு என்ன தேவை, எப்ப என்ன செய்யணும்னு, குடும்பத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் பாதிப்பு இல்லாம எப்படி முடிக்கணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறது என் மனைவி அபிராமி தான். வெளியில நான் ராஜாவா இருக்கலாம், ஆனா வீட்டுல என் அபிராமி தான் எல்லாமே. என்னங்க என் பையன் வெற்றி சொன்ன மாதிரி இதெல்லாம் சொல்லி என் மனைவிய ஒரு நாள் கூட நான் பாராட்டினதில்லை. அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அந்த புரிதல் இப்ப வரைக்கும் எங்களை சந்தோஷமா சேர்ந்து வாழ வச்சிருக்கு. நான் கூட என் மனைவி அபிராமி வீட்டை மட்டும்தான் பாத்துக்கிறான்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பல பேர் சொல்லிதான் தெரியுது அவ எனக்கே தெரியாம நிறைய சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. என்னை கௌரவப்படுத்தின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் மேடம் அப்படி இப்படின்னு கடைசியில் உங்கள் லவ் ஸ்டோரி ஜெயிச்சிருச்சு போல இருக்கு. சரி பேசாம இருங்க. இந்த மேடை என்ன என் குடும்பம் எப்படி பாக்குது அப்படிங்கறத புரிய வச்சிருக்கு. என் புருஷன் என்னை எப்படி நினைக்கிறாருன்னு அதை இந்த மேடை எனக்கு புரிய வச்சிருச்சு. இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த விழாவை நடத்தினதுக்கு காரணமே துளசி மேடம் தான். அதனால இந்த விருதை அவங்க கையாலேயே அபிராமி மேடத்துக்கு வழங்கும்படி கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேடம், நீங்களே உங்க கையால கொடுங்க.